வணக்கம். சிறகடி காசு சீரியல்ல முத்துவோட ஃப்ரெண்டுக்கு முத்து வாங்கின 2வது வண்டியை வாடகைக்கு விடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எதுவும் கெட்ட பழக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுங்கன்ட்டு சரின்ட்டு அவரும் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இதேமாரி மேலே மேலே வண்டி வாங்கி நீங்கள் பெருசாக ட்ராவல்ஸ் ஓனர் ஆகணுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இதை பார்த்து விஜயாவும் மனோஜும் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிற வேலையா? அப்போ மனோஜை பார்த்து போராமப்படுத்தா இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவர் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படல, அவர் சொந்தமாக சுயமாக உழைச்சி கஷ்டப்பட்டு வண்டி வாங்கி அதை வச்சு அவர் பெரிய ஆளாக ஆவாருன்ட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமான்ட்டு விஜயாவும் மனோஜும் மாறி மாறி கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், அவர் சுயமாக வாங்கி அவர் பெரிய ஆளாக வரப்போகிறாருன்ட்டு இவங்க சத்தம் போடுறாங்க. இதை பார்த்து முத்து தடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அண்ணாமலை சொல்கிறாரு, பசங்களை யாரும் பிரித்து பார்க்காதுன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன், நீ இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன்ட்டு அவர் திட்டுறாரு. மனோஜ் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்து அந்த மொட்டை கழுதாசியை பற்றி சொல்கிறாரு. எனக்கு என்னோட கூட இருக்கிறவங்களா பிரச்சனையாகவும் சொல்கிறாங்க, அதனால் இது என்ன ஏதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா ஒரு ஜோசியரை போய் பார்க்கணுன்ட்டு. நீ தான் ஜோசியத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாதனால போயிட்டுது, சரியா தப்பான்ட்டு தெரிஞ்சுக்கணும், வாடா போய் பார்த்து பேசலான்னுட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஜோசியரை பார்த்து அந்த லெட்டரை காட்டி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆமாம் இதில் இருக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்ட்டு அவர் புக்கு பார்த்து கணிச்சிட்டு சொல்கிறாரு. இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இதுலேருந்து இந்த பிரச்சனையில் நீங்கள் தப்பிக்கலாம், இல்லாட்டி நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைனாக்கா நீங்கள் பிச்சை தான் எடுக்கணுன்ட்டு சொல்லும். அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. அதனால் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போடணுன்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டு ஒரு ஷாக்காக வராரு. நீங்கள் எனக்கு நல்ல விஷயங்களை கணிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்கிறீங்களான்ட்டு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் பேசினா நீங்கள் பிச்சை எடுக்கணும்னு சொன்னவன். அதை கேட்டு அவர் ஷாக்காக வராரு. வான்ட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு மஞ்சள் டவல் எடுத்து கொடுக்குறாரு. இதுக்கு மேலே நீ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கலர் ட்ரெஸ்ஸு தான் போடணுன்னுட்டு, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை உன்னோட பொண்டாட்டி மட்டும் தான் துவைக்கணும், மற்றவங்க துவைக்கக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டில் முத்து ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பா கிட்ட காட்டாரு. இதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ரூம் கட்ட போகிறோன்ட்டு அந்த இடத்துல விஜயா வராங்க. நீங்கள் மற்றவங்கிட்டலாம் பிச்சை எடுத்து தான் இதை ரூம் கட்ட போகிறீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை எடுத்து நீ ரூம் கட்டினீங்கன்னாக்கா 15-20 வருஷம் பரவாயில்லையான்ட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த இடத்துல மனோஜ் அம்மான்ட்டு வந்து நிற்கிறாரு. யார் இவன் பிச்சைக்காரன் உள்ளே வந்துக்கிறான்ட்டு விஜயா ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மனோஜ் இவங்க பதறிக்கிட்டே ஓடியாந்து நிற்கிறாங்க. என்னடா விஷயம், என்னடா கோலந்து? அப்போது அவர் சொல்கிறாரு, இது என்னோட சொந்த விஷயம்னுட்டு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ட்ரெஸ்ஸு போடாத எதுக்காக அந்த மாதிரி, நீ சட்டை போடாத எதுக்காகடா இது மாதிரி டவல் போத்திக்கிட்டு வந்து நிற்கிறேன்னும் போது இது என்னோட தனிப்பட்ட விஷயன்ட்டு அவர் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டாரு. அதுக்கப்புறம் முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த உண்டியலில் நீங்கள் தான்ப்பா பணம் போட்டு ஆரம்பித்து வைக்கணும் சொன்னோன்னா அவர் விஜயா கூப்பிட்டு 2 பேருமே அதில் பணம் போடுறாங்க. அந்த நேரத்தில் ரோகிணி வராங்க. என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ரூம் போட போகிறாங்களான்றாங்க. இந்த பணத்தை நம்ம உஷாராக சேர்த்து வைக்கணும், இல்லாட்டி இது கூட காணாத போய்டும்ன்ட்டு சொல்லும்போது இதை கேட்டதும் திட்டுறாங்க ரோகிணி. மனோஜ் பற்றி ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னுட்டு, அதில் இருக்கிற விஷயம் தானே, எல்லாம் நடக்கிறது தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவர் மனோஜோட ரூமில் எடுத்துன்னு போய் வைக்கலாம்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எடுத்துன்னு போய்ட்டு ரூமில் வைடா சொன்னோன்னா அவர் கிளம்பிடுறாரு. ரோகிணி உள்ளே வராங்க. வந்து மனோஜ் சாமியார் குளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க கேட்குறாங்க, என்ன இது, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. இவர் சொல்கிறாரு, அந்த மொட்டை கடுதாசியால் எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால் என்ன நடக்குமோ எது நடக்குமோதுன்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, அதனால தான் சாமியாரை போய் பார்த்தேன். அவர் எனக்கு இந்த மாதிரி கலர் கலர் ட்ரெஸ் போட சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் இதுக்கு மேலே நான் கடைக்கு வர மாட்டேன், நீ போய் பார்த்துக்கோன்ட்டு இவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஏற்றுக்க மாட்டார். இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், அதனால் இது மாதிரி கலர் ட்ரெஸ் தான் போடுவேன், என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அந்த லெட்டரெல்லாம் எனக்கு யாராவது ஏதாவது பண்ணிவிடுவாங்களான்ட்டு பயமாக வருது, யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ ஒரு வாரம் போயிட்டு கடையை பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. இவங்க எவ்வளோ சொல்லி அவர் ஏற்றுக்க மாட்டார். இவங்க ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோவில் மீனா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுங்களை பார்க்குறாங்க, பூ கட்டுற ஃப்ரெண்டுங்களை. அவங்க சொல்கிறாங்க, உன்னோட புருஷனுக்கு நான் சொல்கிற டிஷ்ஷை பண்ணிக்கிடுன்ட்டு இவங்களாம் ஒத்துக்கிட்டு வந்து டிஷ்ஷை பண்ணி கொடுக்குறாங்க. அவர் சரியாக கண்டுக்க மாட்டார். இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.